கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்ம பாடல்கள், அவரை பற்றின பாடல்கள், சாட்சிகள் மிக நேர்த்தியா இருந்தது. கேட்கவே ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப அவருடைய செய்திக்கு கர்த்தர் என்ன இன்றைக்கு நம்மளோட பேசுகிறார் என்றால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38வது வசனம். "கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்" என்றார். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அருமையா இருக்குது. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வார்த்தை குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். சரி. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கொடுக்கிறது யாருக்கு கொடுப்பது? எதை எதை கொடுப்பது? எப்படி கொடுப்பது? கொடுப்பதினால் பெறப்போகிற நன்மைகள். இத குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் தியானிக்க போறோம். கொடுப்பது என்ற வார்த்தையே செயல் நம் இருதயத்திலிருந்து வருகிற ஒன்றை நன்மையாக வரவேற்கக்கூடிய செயல்தான். கொடுப்பதுனாவே ஒரு சந்தோஷத்துக்குரிய விஷயம். நாம் வாசித்த இந்த வசனம், நாம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே செய்ய வேண்டிய செயல். நாம் கொடுக்க வேண்டியது இந்த உலகத்துக்கும், தேவனுக்கும் செய்ய வேண்டிய செயல். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நிலையற்ற கொஞ்ச கால வாழ்க்கையில நாம் செய்வதுதான் நமக்கு பரலோக வாழ்க்கையை கொடுப்பது. அல்லது பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைப்பது. பார்த்தீங்களா? இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே நம்ம செய்ய வேண்டிய காரியம் இது. அப்ப நமக்கு அதுதான் இரட்டிப்பான ஆசீர்வாதம். இங்க நாம ஒரு செயல் நம்ம நன்மையானதை செய்யும்போது, நமக்கு அந்த நன்மை பரலோகத்திலயும் நமக்கு பொக்கிஷமாக சேர்த்து வைக்கப்படுகிறது. லூக்கா 6:38 இந்த வசனத்துல நம்ம தியானிக்கையில, "கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்" என்று நமக்கு கூறின தேவன், ஏனோ தானோ என்று சொல்லல. நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். "கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும்" சொன்ன தேவன், அவர் நமக்கு முன்மாதிரியா மேக்ஸிமம் ஒரு மனுஷன் கொடுக்கணும்னா, ஜீவன தவிர அதுக்கு மேல மேக்ஸிமம் எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய செயல் எல்லாமே எப்பவுமே மேக்ஸிமம் தான். அதுக்கு கீழ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குது அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஒரு விஷயத்த செஞ்சாருன்னா, மேக்ஸிமம், மேக்ஸிமம். அதுக்கு மேல ஒரு விஷயமே இருக்காது. அப்படித்தான் நம்முடைய தேவன். கொடுங்கள் சொன்ன தேவன் எத நமக்கு கொடுத்தாரு? ஜீவனையே கொடுத்தார். நாம் ஜீவனோடு வாழ்வதற்கு அவர் தம் ஜீவனை கொடுத்தார். தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்து, வாழ்ந்து, வாழ்ந்து காட்டி, நமக்கு ஒரு மாதிரியாகவே இந்த குலத்துல வாழ்ந்து கடந்து சென்றிருக்கிறார். இன்றைக்கும் சென்றவர் மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவராக, தேற்றரவாளராக நம் மத்தியில, நம்ம இருதயத்துல வாசம் செய்து கொண்டிருக்கிறார். இல்லைங்களா? அவர் நம் மத்தியில வாசம் செய்தனால தான், இன்றைக்கு நம்ம இவ்வளவு நேரம் கேட்ட டெஸ்டிமனி, சாட்சி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளோட வாழ்ந்துட்டு இருந்ததுனால தான், இந்த பயங்கரமான இந்த உலகத்துல எத்தனையோ ஆபத்துகள், எவ்வளவோ நினையாத நேரங்கள்ல ஏற்படுகிற எத்தனையோ ஆபத்துகள். கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால தான், ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எப்பொழுதும் நம்மள கண்காணிச்சுட்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான், இந்த பயங்கரமான இந்த உலகத்துல ஏற்படுகிற ஆபத்துகள்ல இருந்து நம்ம பத்திரமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் காரணம் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பு தான். நம்மோடு இருக்கிறது. ஆகவே தேவன் தான் நமக்கு எல்லா விதத்துக்கும் முன்மாதிரி. நாம் அவரின் ஆடுகள், பிள்ளைகள். அவரின் அடிச்சுவடை பின்பற்றி கடந்து செல்ல வேண்டியவர்கள். அவருடைய அடிச்சுவடை நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருப்பதனால, அவருடைய அடிச்சுவடை என்ன? அதன்படி நாம் கடந்து செல்லணும். அதன்படி தான் நாம் வாழணும். அப்போ தேவனுடைய எதை எதை கொடுக்க வேண்டும்? அவரோட அடிச்சுவடு என்ன? அது பேசிக் என்ன? அப்படின்னு நம்ம பார்க்கும்போது,
அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நாம், அவர் நமக்கு எதை எதையெல்லாம் கொடுத்தார் என்று பார்ப்போமானால், முதலில் நம் தேவன் தேவனுடைய முக்கிய குணமே அன்பு. நம் தேவன் அன்பான தேவன். அந்த அன்புங்கிறது ஒரு விலையேற பெற்ற பொக்கிஷம். அவர் நமக்கு கொடுத்தது அன்பு. நமக்கு காட்டிக் குடுத்தது அன்பு. அவர் அன்பான தேவன். ஜீவனையே கொடுத்த தேவன். அந்த ஜீவனையே கொடுக்கிறதுங்கிறதுக்கு எவ்ளோ பெரிய விஷயம். எவ்ளோ பெரிய விஷயம். அப்படி மேக்ஸிமத்த குடுத்துட்டார். எத்தன அன்பு நம்ம மேல வச்சிருந்தா, உயிரையே குடுத்திருக்கிறார் பாருங்க. நாம் அவரிடம் பெற்ற அந்த பொக்கிஷமான அன்பை, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில அதிகமாக கடைபிடித்து வாழ வேண்டும். நமக்கு அவர் முன்மாதிரியா கொடுத்த அந்த அன்ப அதிகமா கடைபிடிச்சு வாழணும்னு கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அன்பு என்பது நிலையானது. நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு என்ற ஒரு கனி இருந்தால் தான், இந்த உலகத்துல ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக வாழ முடியும். அன்பு என்ற ஒரு கனி, ஆவியின் கனியில ஒன்று அன்பு. அப்போ அந்த அன்பு இருந்தா தான், நாம் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்குது ஒருவருக்கொருவர் நேசத்தோட, பாசத்தோட, அ ஒரு சந்தோஷமா நம்ம வாழ முடியும். அன்பு இல்லாட்டின்னா, இதெல்லாம் எதுவுமே இருக்காது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அந்த அன்பு இருந்தா தான் இப்ப கூட இந்த Zoom மீட்டிங்ல நம்மலாம் கலந்துட்டு ரொம்ப அருமையா கர்த்தருடைய காரியத்த நேர்த்தியா ஒருத்தருக்கு ஒருத்தர், ஒரு வேளை இவங்க ஒருத்தர், அவங்க ஒண்ணு, அவங்க ஒண்ணு இப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது, நமக்குள்ள ஒரு தேவ அன்பு கிரியை செய்யறதுனால தான், இந்த அதிகாலை வேளையில நம்ம எழுந்து இப்படி நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு அன்பு தான். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்த்தா, அன்பு எவ்வளவு மகத்துவமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4 டூ 7 வசனங்கள பார்த்தா, அன்பு நீடிய சாந்தமும், தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. இருமாப்பாய் இராது. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும். சகலத்தையும் விசுவாசிக்கும். சகலத்தையும் நம்பும். சகலத்தையும் சகிக்கும். யோசிச்சு பாருங்க. இந்த அன்பு எப்பேர்ப்பட்ட அன்பு. அன்பினுடைய தன்மை எவ்வளவு பாருங்க. இந்த அன்பு தான் தேவன் நம்ம மீது வச்சிருக்கிற அன்பு. சகலத்தையும் நேசிக்க உயிர குடுத்தாரே தேவன். என்ன நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள், ரொம்ப அதுக்கு ஏற்ற மக்கள் அப்படின்னு அவருக்கு நமக்காக ஜீவன குடுத்தாரு. இல்ல. நம் பரிசுத்தமில்லாமல் பாவியா இருக்கிறவங்க தான் அவர் அன்பையே குடுத்தார். அவருடைய ஜீவனையே குடுத்தார். அன்பு நேசமா பேசினாரு, ஜீவன குடுத்தார். இப்படியாப்பட்ட அன்பத்தான் நம்ம ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டும். இந்த தேவன் வலியுறுத்துகிறார். இந்த வாழ்ற வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவருமே இப்படி ஒரு அன்பு அன்பு இருந்தா தான் சகலத்தையும் தாங்குது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அ சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த அன்புன்னு ஒண்ணு இருந்தா தான் நம்ம வாழ்க்கையில கூட சொல்றேன். நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஒரு கணவன் மனைவினா கூட, பிள்ளைக தாய் தகப்பன்னா கூட, அந்த அன்பு இருக்கும்போது தான், ஏதாவது தவறு நடந்தா கூட நம்ம மன்னிச்சிடுறோம். நமக்கு மன்னிப்பு அதே மாரி தான் மற்றவங்க நம்ம மீது வச்சிருக்கிற அன்பு இருக்கும்போது தான் நம்ம மன்னிக்கிறாங்க. நம்மள மன்னிக்கிறாங்க. நம்ம செய்ற தவறுகள. அதே தான் தேவனுடைய தன்மை. அப்போ இந்த அன்புங்கிறது அவ்வளவு ஒரு அருமையான ஒரு குணம். இந்த குணம் தான் நம்முடைய தேவன் நம்மீது கொண்டிருக்க இந்த அன்பு, அந்த குணம் தான் நமக்கு ஒரு முன்மாதிரி. நாம எப்படி இந்த உலகத்துல எவ்வளவு நேசமா இருக்கணும். கர்த்தர் நமக்கு முன்மாரியா இருந்துட்டு போனதே, நம் பாவிகளா இருக்கும்போது அவரு ஜீவனையே குடுத்தார். நம்ம ஒண்ணும் பரிசுத்தவான்களா இருக்கிறதுக்காக இல்ல. நம்ம பாவியா இருக்கும்போது ஜீவன குடுத்தார். அதே அன்பு தான் நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நமக்கு ஒரு பிரச்சனை குடுக்குறவங்களா இருந்தாலும், நமக்கு ஒரு சங்கடத்த குடுக்குறவங்களா இருந்தாலும், நம்ம சகிச்சுக்கணும். அன்பு சகலத்தையும் தாங்க, சகலத்தையும் சகிச்சுக்கும். அப்படி நம்ம சகிச்சுட்டு போகும்போது தான், ஆண்டவருடைய அன்பு நமக்குள்ள கிரியை நடப்பிக்கும். நமக்கு சமாதானத்த கொடுக்கும்.
கர்த்தருடைய வசனம் சொல்லுது, "இந்த சிறியரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ, அதை எனக்கே செய்தீர்கள்" என்று ஒரு வசனம் இருக்குது. அப்போ சிறியர் என்பது யாரு? எல்லாம் அவருடைய பிள்ளைகள் தான். ஊழியம் பண்ணவங்க, அவரை நேசிக்கிற பிள்ளைங்க எல்லாமே. அவங்களுக்கு எத செய்றோமோ, அது கர்த்தர் எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் கூறும் வார்த்தையின்படி நாம் அன்பை தேவனுக்கு செலுத்துகிறோம். இப்படியாக நாம் அன்பான ஆண்டவரை தொழுது கொள்கிற நாம், அவர் வார்த்தையின்படி அவருடைய சாயலான அன்பை மற்றவர்களுக்கு கொடுத்து, அவர்களுக்கு சாட்சியாக வாழணும் என்று கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35 பார்க்கும்போது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:35ல உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறிந்தவர்களுக்கு துரோகிக்கும் நன்மை செய்கிறாரு. நன்றி அறியாதவர்களுக்கும் அவர் நன்றி அறியாதவருக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரு. பாருங்க, எத்தனை ஒரு அருமையான ஒரு கேரக்டர் நம்மளுடைய தேவனுடைய கேரக்டர். அதத்தான் நமக்கும் சொல்றாரு. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். இந்த மாதிரி காரியம் நம்ம செய்யும்போது தான், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோன்னு அவர் நமக்கு உறுதிப்படுத்துறார். அவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தருடைய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும்னா, இந்த வசனத்தின்படி நம்ம ஜீவிக்கணும். அந்த வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு, நாம் கொடுக்க தேவனுக்கு நம்ம அன்பை கொடுப்பது எப்படி என்பது பத்தி நம்ம பார்த்தோமானால், யோவான் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? இந்த வசனம் பாருங்க. அவங்ககிட்ட அன்பா இருக்கிறன்னா, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு, அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறான். என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறவன், என் பிதாவுக்கு அன்பாய் இருப்பான். நானும் அவனில் அன்பாய் இருந்து, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அப்போ கர்த்தரிடத்துல நம்ம அன்பு செலுத்துறோம். இது தேவனிடத்துல நம்ம அன்பு செலுத்துறோம்னா, இந்த வசனத்தின்படி ஜீவிக்கணும். என்னது? அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளணும். அவருடைய கற்பனை என்னன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது பழைய ஏற்பாட்டுல கற்பனை உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7லிருந்து 21. 10 கற்பனைகள். 10 கற்பனைகள். 10 கற்பனைகள்ல 4 கற்பனைகள் நாம் எப்படி உறவா இருக்கணும். 4 கற்பனைகள் தேவனோடு எப்படி உறவாகணும் இருக்கணும். மீதி 6 கற்பனைகள் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா இருக்குது. தெளிவா இருக்குது. இப்படிப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதின் மூலமா தான் நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பதை குறிக்கிறது. அதான் கற்பனைகள். கர்த்தர் இப்படி வாழணும் இப்படி அதாவது அவருடைய அ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம்னா, உபாகமம் அதுல பார்த்தோம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம்னா, மார்க் 12ல 30, 31 பார்க்கலாம். மார்க் 12, 30, 31 வாசனை பார்த்தோம்னா, "உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு, உன் முழு ஆத்துமாவோடு, உன் முழு மனதோடு, உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக" என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல, பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக" என்பதே பிரதான கற்பனை. இதுதான் இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது இதுதான். இப்படித்தான் நம்ம ஜீவிக்கணும். அவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் ஜீவிக்கணும். எப்படி? கர்த்தரிடத்துல முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு நம்ம அவர நேசிக்கணும். நேசிக்கிறதுனா ஒரு கற்பனை கைக்கொள்றது தான். அந்த கற்பனையில முதல் கற்பனை தான் ஆண்டவர நேசிக்கிற விதம். மீதி இருக்கிறது இந்த இதுக்கு ஒப்பா இருக்கிற 2ஆம் கற்பனை என்னன்னா, "உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக." பாருங்க, நம்மிடத்துல நம்ம அன்பு கூறுவோம், பிறனிடத்துல நம்ம ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கற்பனைக்குள்ள எவ்வளோ விஷயம் அடங்கி இருக்குது பாருங்க. நாம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நமக்கு நாமே கெடுதல் பண்ணிக்குவோமா? நமக்கு நாமே தீங்கு செய்வோமா? நமக்கு நாமே பிரச்சனை பண்ணிக்குவோமா? நமக்கு நாமே பொல்லாத காரியத்த செய்வோமா? செய்ய மாட்டோம்ல. அப்படித்தான் ஆண்டவரு. அப்ப
கர்த்தர் அவங்க சொன்ன வார்த்தை 2வது வார்த்தை என்ன? இதற்கு ஒப்பாய் இருக்கு. 2ஆம் கற்பனை என்ன? எல் என்னவென்றால், "உன்னிடத்தில் நீ அன்பு இருக்குது போல, பிறனிடத்தில் அன்பு கூர்வாயாக." இதுதான். அப்ப நாம நமக்கு நன்மை செய்யணும்னே நெனச்சிட்டு இருக்கிற நம்ம, நமக்கு நமக்கு எப்படி வேணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோமோ, அதே மாரி மற்றவங்களுக்கு நம்ம செய்யணுங்கிறது தான் இதுதான் நம்மளுடைய தேவனுடைய செயல், தேவனுடைய அன்பு. அந்த அன்ப தான் நாம வெளிப்படுத்தணும். அப்படி நம்ம எப்படிப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதன் மூலமா தான், நாம் தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்பது குறிக்கப்படுது. இப்படிப்பட்ட அன்பைத்தான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று. அப்போ நாம எல்லாத்தையும் அப்படி தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம கொடுக்கணும். நம்ம எந்த அளவு ஆண்டவர் மீது, மனிதர் மீது அன்பு செலுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம். நாம ஒரு அன்பா ஒருத்தர்ட்ட பேசும்போது, அவங்க நம்மகிட்ட கோவமா கடுகடுன்னு பேசுவாங்களா? நம்ம அன்பா பேசும்போது, அவங்களும் நம்ம அன்பா தான் பேசுவாங்க. கோவமா இருந்தா கூட கொஞ்சம் நிறுத்திட்டு, கொஞ்சம் அன்பா பேசுவாங்க. இப்படிப்பட்ட மகத்தான அன்பை தேவன் நமக்கு கொடுக்கும்போது, அவர் நம்மை சாதாரணமா விட்டு விடுவாரா? இப்படிப்பட்ட அன்பை நம்ம தேவனுக்கு குடுக்கும்போது, அவரோட கற்பனை கைக்கொண்டு இருக்கும்போது, அவர் நம்மை சாதாரணமா விட்டுருவாரா? சான்ஸே கிடையாது. அருமையா அந்த வார்த்தையின்படி, அது கர்த்தரோட நம்ம ஐக்கியமா இருந்து வாழும்போது, அவர் ஒருபோது நம்மள சாதாரணமா விட்டுற மாட்டார். ஒருவர் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோமோ, அந்த அளவுக்கு நாம் அவர்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாம் எதை வேண்டுமானாலும், எவ்வளவு பெரிய பொக்கிஷமானாலும், நாம் அதை கொடுத்து விடுவோம். நல்ல அன்பு வச்சிருந்தோம்னா, நமக்கு பிடிச்சமானது ஒண்ணு இருந்தா கூட நம்ம என்ன செய்வோம்? அது நம்ம மேல அன்பு செலுத்துறவங்களுக்கு இந்தான்னு சொல்லி குடுத்துருவோம். எல்லாம் நம்ம வாழ்க்கையில இது சாதாரணமா நடக்கிறது தான். ரொம்ப பிடிச்சமானவங்க, நமக்கு புடிச்சமான ஒரு விஷயத்த வச்சிருந்தா கூட, அப்ப என்ன செய்வோம்? இந்தாங்கன்னு குடுத்துருவோம். ஏன்னா, அவங்க மேல் நம்ம வச்சிருக்கிற ஒரு அன்பு. அதுதான் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 11 வரைக்கும் வாசிக்கும்போது, தகப்பன் தன் பிள்ளைக்கு எப்படின்னு அந்த அன்பு குறிச்சு சொல்லும்போது, "கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பொல்லாத தவர் அப்புறம் முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாத தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவாகிய நான் கொடுக்காமல் இருப்பேனோ? பாருங்க. எத்தனை ஒரு அருமையான வசனம் பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு யாருன்னு யோசிச்சு பாருங்க. க தாய் தகப்பன் தன் பிள்ளை ஒரு விஷயத்த கேட்டுச்சுன்னா, அன்பான தாய் தகப்பன பத்தி தான் நம்ம பேசுறோம். பிள்ளை ஒரு கே கே ஒரு விஷயத்த கேட்டா, வேற வித்தியாசமா குடுப்பாங்களா? என்ன கேட்டுதோ, அந்த குழந்தைக்கு அந்த தாய் தகப்பன் குடுப்பாங்க. அதாவது வசனத்தின்படி பார்த்தா, உங்கள் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானாம். அதான் அவங்களுக்கு அந்த வேத வசனத்துல அப்படி அந்த ஒரு வார்த்தைகள போட்டு வருது. நம்ம குழந்தை நம்மகிட்ட ஏதாவது கேட்டு இது வேணும், அது வேணுங்கும்போது, நம்மளால முடியலினாலும் அந்த குழந்தைக்கு எந்த விதத்திலயாவது நமக்கு அத குடுப்போம் அப்படின்னு ஒரு சாதாரண தாய் தகப்பனே, ஒரு உலக பிரகாரமான தாய் தகப்பனே அப்படி செய்யும் பொழுது, நம்ம தாய் தகப்பனே அப்படி செய்யும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எத்தன அருமையா நமக்கு கொடுக்கிறதுக்கு எவ்வளவு அவர் நம்மளோட ஆ வாஞ்சையா, ஆசையா நமக்கு கொடுக்க அவர் இருக்கிறாருன்னு நம்ம அறிஞ்சு கொள்ள முடியுது. "நான் உங்கள நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன்." இது சும்மா வாயில சொல்லிக் கொண்டிருக்கிறா மாத்திரம் போதாது. "நான் உங்கள நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்கள நேசிக்கிறேன்ம்மா, அப்பா நான் உன் மேல அன்பு செலுத்துறேன்ப்பா" அப்படின்னு சும்மா சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அப்படி சும்மா சொல்லிட்டு இருக்கிறத விட, அவருடைய கற்பனை இப்ப அன்பை பற்றி நாம் பகிர்ந்து கொண்டிருப்பது இது போலத்தான். ஆண்டவரும், "ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன்" என்று வெறும் வாயில ஆண்டவரத்துல சொல்லிக் கொண்டிருந்தாலே போதுமா? அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்க கனியை நாம் கொடுக்கிறவர்களாக வாழ்ந்து, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக வாழ்வதுதான் நாம் தேவனுக்கு கொடுக்கும் அன்பு. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்.
அவர் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றணும். அவர் கொடுத்த வார்த்தையின்படி வாழ்றது தான், நாம தேவனுக்கு அன்ப கொடுக்கிறதுன்னு அர்த்தம். அவர் நமக்காக கொடுப்பது ஆத்தும ரட்சிப்பு. என்ன கொடுக்கிறாரு? அப்படி நம்ம ஆண்டவருக்கு நம்ம அன்ப கொடுக்கும்போது, அவரு நம்ம ஆத்துமாவுக்கு ரட்சிப்பு குடுக்குறாரு. பரலோகத்துல நித்திய ஜீவன கொடுக்குறாரு. எவ்ளோ எவ்ளோ பெரிய பெரிய விஷயம் தெரியுமா? இதெல்லாம் எவ்ளோ பெரிய அப்பொழுது அப்ப அதுதான் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப பார்த்து இந்த தேவனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு அன்பை நாம் செலுத்தும்போது, நம்ம செலுத்துறது என்னமோ கொஞ்சம் தான். ஒரு சின்ன விஷயம் தான். ஆனா, அவர் நம்முடைய ஆத்துமாவுக்கு கொடுக்கிறது ரட்சிப்புங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை நம்ம குடுக்குறாரு. அது எல்லாற்றுக்கும் மேல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய கோலே என்னன்னா, பரலோகத்துல நித்திய ஜீவன் நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். இதுதான் நம்முடைய கோல். நம்முடைய கோல் எப்ப நிறைவேறும்? இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான். இறந்த பின்னாலையெல்லாம் கிடையாது. வாழ்றதுக்குள்ளாவ இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம வாழ்ந்தா, பரலோகத்துல நித்திய ஜீவன். நம்ம ஜீவன் எப்பவுமே ஆண்டவரு சொல்லியிருக்கிறாரு. எங்க எத பேசும்பொழுது, நித்திய ஜீவனை குறித்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு. ஏன்னா, ஒரு மனுஷன் 100 வருஷம் வாழ்ந்தா கூட 100 வருஷம் வாழ்ந்தா கூட, நித்திய ஜீவன்னு கணக்கு போடும்போது, நித்திய ஜீவன்னு கணக்கு பார்க்கும்போது, அதுல ஒரு புள்ளி கூட கிடையாதாம். ஒரு நித்திய ஜீவன்னு ஒரு ஒரு லைன் போட்டோம்னா, அதுல ஒரு புள்ளி கூட இருக்காதாம். அவ்ளோ பெரிய ஆத்துமாவினுடைய வாழ்வு. அப்படி இருக்கும்போது, இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போதே, அந்த நித்திய ஜீவனை குறித்து நாம் அறிந்து, உணர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய நான் வாழணும். இதுதான் கர்த்தர் நமக்கு. இப்படித்தான் கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்கு, நாம் அவரோடு வாழ்ற வாழ்க்கை, வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல, இந்த மனிதர் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கணும்னு கர்த்தர் நமக்கு ஒரு வச்சுக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழணும். அப்போ கர்த்தருக்கு அன்ப கொடுக்கணும். வாழ்ற வாழ்க்கையில நம்ம அன்போடு வாழணும். அடுத்ததாக கர்த்தருக்கு நம் நேரத்த கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். நேரங்கிறது பாருங்க, ஒரு நிமிஷம் இப்ப இந்த கணத்துல நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த நேரம் என்னைக்காவது கிடைக்குமா? எப்பவுமே கிடைக்காது. எப்பவுமே கிடையாது. இன்னைக்கு இந்த நாள், இந்த கால வேலை, இந்த நிமிஷம் அப்படிங்கிறது என்னைக்குமே கிடைக்காது. எப்படினாலும் அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த வாரம் அப்படின்னு தான் வருமே ஒழிய, இந்த சேம் டேட்டு, இந்த சேம் டைமு இது என்னைக்குமே கிடைக்காது. இப்ப நேரம்ங்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. நேரத்த நம்ம கண் போல பயன்படுத்தணும். அப்போ நேரத்த நம்ம யோசிச்சு, நம் வாழ்க்கையில வீணாக்கிறக்கூடாது. அவ்வளவு முக்கியம் நேரம். அப்போ எபேசியர் 6ஆம் அதிகாரம் 2, 3ல உனக்கு நன்மை இருக்கும்படியும், பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும், உன் தகப்பனையும், தாயும் கனம் பண்ணுவாய் என்பதே வாக்குத்தத்தன 1ஆம் கற்பனை. அது நான் என்ன தெரியுமா? அந்த வசனத்த அது நானு சொல்லும்போது 1ஆம் கற்பனைன்னு சொல்லும்போது, இந்த விஷயத்த நாம கடைபிடிக்கணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவதை நம்ம கடைபிடிக்கணும். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொல்ல அத மறந்துட்டேன். அந்த வார்த்தைய நம்ம சொல்லி முடிச்சிடலான்னு தான் இத சொன்னேன். அப்போ இந்த நேரத்தை குறித்து கர்த்தரோடு நம்ம எப்படி இருக்கிற ஐக்கியத்தை குறித்து வரும்போது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2, 3 அப்படிங்கிற இந்த வசனத்த நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பார்த்தீங்களா? இந்த வசனம் நம்ம வேதத்துக்கு நேரம் குடுக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம கடவுளுக்கு குடுக்குற நேரம், எப்பேர்ப்பட்ட நேரம், எப்படி குடுக்கணும்? வேதத்த வாசிக்கிறது. ஏன்னா, வேதம் நமக்கு அவர் கொடுக்கிற வார்த்தைகள். அந்த வார்த்தைகள நாம் வாசிக்கணும். வாசிக்கணும். அப்படி வாசிக்கும்போது தான், அது எப்ப இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும்னா, என்ன நம்ம இது என்னடா இது நமக்கு வேற வேலை இல்லையா? இதையே இரவும் பகலுமா பார்த்துருக்க முடியுமா? நமக்கு ஒரு ஆஃபீஸ்ல வேலை இல்லையா? ம். அப்புறம் இது மற்ற வேலைகள் இல்லையா?
இப்படியெல்லாம் இருக்கும்போது, இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்போ நாம எப்படி வந்து ஒரே நிமிஷம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு வரும்போது, நாம வந்து அந்த வேதத்தை எப்பல்லாம் நமக்கு டைம் கிடைக்குதோ, எப்பல்லாம் நமக்கு வந்து நேரம் கிடைக்குதோ, பகல்ல கொஞ்சம் நேரம் கிடைச்சா, கொஞ்ச நேரம் தியானிக்கணும். இரவுல கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, கொஞ்ச நேரம் கர்த்தர் வசனத்த வாசிக்கணும். இப்படித்தான் நம்ம நேரத்த நாம் வந்து பயன்படுத்தணும். அதுதான் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அந்த இரவும் பகலும் தியானிக்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புரியுதோ, புரியலையோ, கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கும்போது, நமக்குள்ள ஒரு ஆத்தும பலன் இருக்குது. ஆத்தும பலன். இரவும் பகலும் தியானிக்கும்போது, ஆத்தும பலன் இருக்குது. அது நமக்கு புரியுதோ, புரியலையோ, ஆனாலும் நம்ம வந்து அந்த ஆத்தும பலன நம்ம பெற முடியுது. அப்படி ஆத்தும பலன் பெறும்போது தான், ஒரு மோகன் பாஸ்டர் அ நாங்க முதல் சபையில நாங்க இருந்துட்டு இருக்கும்போது, பாஸ்டர் மோகன் நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அவரு சொன்னது என்னன்னா, ஒரு தாய் வந்து என்ன செய்றாங்க, தன் குழந்தைகளுக்கு தன் குழந்தைகளுக்கு என்ன செய்றாங்க, நல்ல சாப்பாட்ட அரிசி, சாப்பாடு, பருப்பு, நெய்யி, காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சு கடஞ்சு, கொழ கொழன்னு ஆயி, அப்படியே அந்த குழந்தைக்கு வாயில அப்படியே திணிச்சு ஊட்டுறாங்க. ஸ்பூன்ல ஊட்டுவாங்க. அது திமிரு, அது பண்ணு, இது பண்ணு. ஆனாலும் காலுக்கடியில போட்டுட்டு, அத குழந்தைய ஆட்டிட்டு அப்படி இப்படின்னு உள்ள போகும். அந்த சாப்பாடு உள்ள போகும். அது அந்த குழந்தைக்கு ருசி தெரியுமா? டேஸ்ட் இதுன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஆனா, அந்த குழந்தைக்கு அந்த தாய் என்ன செய்றாங்க? குடுத்துட்டே இருக்கும்போது, உடம்பு சக்தி உள்ள போகுது. அது நாளுக்கு நாள் அது வளர வைக்குது. நாளுக்கு நாள் அந்த உடம்பு வளரும்போது, குழந்தை பெருசாகுது. எப்படி? அந்த தாய் போடுற அந்த உணவு. அதே மாரி தான். நம் வேதத்த வாசிக்கும்போது, வேதத்த தியானிக்கும்போது, நம்ம வாசிக்கிறோம். கொஞ்சம் புரியும் அது. சில விஷயங்கள் புரியும், புரியாது. ஆனா, நம்ம அதை உட்கொண்டுட்டு இருக்கும்போது, அதாவது படிச்சுட்டே இருக்கும்போது, அது போய் அதோட வேலை செய்யும். அந்த வார்த்த தான். அவன் எப்படி அப்படி அது என்ன வேலை செய்தான்? 1ஆம் அதிகாரம் சங்கீதம் 1:3ல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க, எவ்ளோ பெரிய ஆசீர்வாதம். ஒண்ணும் பெரிய விஷயத்த கர்த்தர் நம்மள செய்ய சொல்லல. பெரிய கஷ்டமான வேலைய செய்ய சொல்லல. கடப்பாரை எடுத்து பொளக்குற வேலைய செய்ய சொல்லல. மலைய உடைக்க சொல்லல. அதெல்லாம் கடினமான வேல. அதெல்லாம் சொல்லல. வேதத்த வாசிங்க. வேதத்த படிங்க. எப்பல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பல்லாம் படிங்க. இதத்தான் சொல்றாரு. இத படிச்சாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்த பாருங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. எப்பேர்ப்பட்ட ஆசீர்வாதம். எனக்கு இதெல்லாம் யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே தியானிக்கும்போது பார்த்தா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி ஆசீர்வாதத்த கடவுள் நமக்கு குடுக்குறாரு பாருங்க. நீர்க்கால்களில் ஓரத்தில் உள்ள நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை நீர்க்கால்னா ஒரு ஆத்தோரத்துல தண்ணி பாய்ஞ்சுட்டே இருக்கிற ஆத்தோரத்துல செடிகள், மரங்கள் இருந்ததுன்னா, என்னைக்காவது அது வாடுமா? வாடாது. அது வேரெல்லாம் ஆல்வேஸ் தண்ணிக்குள்ளேயே இருக்கும். செழிப்பா. அப்ப என்ன ஆகும்? அந்த செடி, மரமெல்லாம் எந்நேரம் பசுமையா இருக்கும். எந்நேரம் பூ பூத்து, கொடுத்து, கனி கொடுக்கிறதாகவே இருக்கும். ஏன்? அதோட வேர்கள் எல்லாம் தண்ணிக்குள்ள இருக்குது. செழிப்பா. அதுக்கு என்ன தேவையோ உணவு, அந்த உணவுக்குள்ள வேருங்க இருக்குது. அப்ப என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா தா ஒ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அடுத்த கட்டம். மழையும் ஜா இலையுதிராத மரத்தைப் போலங்கிறது ஒரு ஆசீர்வாதம். அடுத்த ஆசீர்வாதம் பாருங்க, செம்மையா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். பாருங்க. நம்ம கர்த்தரோட இப்படி ஐக்கியம் இப்ப நம்ம இன்னார் வரைக்கும் நம்ம தியானிச்சுட்டு வர்ற அந்த ஐக்கியத்தோட
அந்த அன்போடு நம்ம வாழ்ந்து, இந்த வேத வசனத்த நம்ம படிச்சு, நம்ம தியானிச்சு, அது புரியுதோ, புரியலையோ, நம்ம மனசுக்குள்ள அது உட்கொள்ளும்போது, 2 விதமான ஆசீர்வாதம். "நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தைப் போல இருப்பான்." ஒரு ஆசீர்வாதம். இன்னொன்னு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசிச்சு பாருங்க. நம்ம செய்யறது நம்ம நன்மையான செஞ்சுட்டு, நம்ம இப்படியே கர்த்தரோட ஐக்கியமா வாழ்ந்தா, அவரு நமக்கு அவருக்கு நம்மளுடைய செய்கையில அவர் வாய்க்க செய்வார். கர்த்தர் செய்வார். வாய்க்கும்னா எங்கிருந்து வரும்? ஆண்டவர்ட்டருந்து வரும். அப்போ ஆண்டவரோட ஆசீர்வாதம் என்னைக்குமே இரட்டிப்பான ஆசீர்வாதம். என்னைக்குமே அவர் நமக்கு கொடுக்கிறது இரட்டிப்பான முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னு சொன்ன அந்த வசனமெல்லாம் அதுதான். அப்போ அந்த நீர்நிலையில இருக்கிற மரம் எப்படி இருக்குதோ, அது போல செழிப்பா இருப்போம். செய்யற நம்ம காரியமெல்லாம் வாய்க்கும். எவ்வளவு அருமையா இருக்குது. நம்ம படிச்சுட்டு அப்படியே கட 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 கடன்னு போறத விட, அந்த வார்த்தைகள நம்ம சிந்திச்சு செயல்பட்டு பார்க்கும்போது, ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப ஆண்டவரோட வார்த்தை அப்பா நம்ம சொல்லுவேன். அப்ப நான் நெனைப்பேன், என்னப்பா ஒரு விஷயத்த நீங்க சொல்றீங்கன்னா, அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுன்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட விஷயத்த தான் எங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லிக் குடுக்குறீங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளோ பெரிய அன்பு நிறைந்த தகப்பன். எவ்வளோ பெரிய தகப்பன், தாய் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இந்த உலக பிரமாண காரியங்கள சொல்லிக் குடுக்குறாங்க. நல்லது தான் சொல்லுவாங்க. ஆனா, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு மேல எந்த வார்த்தையுமே இருக்காது. இது மிகவும் நமக்கு என்ன தேவையோ, என்ன ஆழமா ஆழமா இதுக்கு மேல ஒரு விஷயமே இல்ல. அப்படின்னு தான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறது. அப்போ இந் இந்த இந்த விஷயத்துல பார்த்தா, செய்வதெல்லாம் வாய்க்கின்றது எத்தன சந்தோஷமான விஷயம். இதற்கு மிகவும் பொருத்தமான இது வேதத்துல பார்த்தா, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ஆட்சி செய்த தாவீது. இதுக்கு ஒரு பொருத்தமா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆள் தான். தாவீதுங்கிறவரு எல்லாத்துக்கும் தெரிஞ்சவரு. இப்ப நம்ம சில வேளைய சொல்லுவோம். "எப்பா எனக்கு இதெல்லாம் செய்றதுக்கு எங்கப்பா நேரம்? நான் வேலைக்கு போறேன், வீட்டுக்கு வரேன், குழந்தைகள பார்க்குறேன், பிள்ளைங்கள பார்க்குறேன், படிப்ப பார்க்குறேன், சாப்பாடு செய்றதுன்னு பெண்கள் சொல்றது, ஆண்கள் வீட்டு வேலைய நாங்கலாம் பார்க்குறோம். எங்களுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் எங்க டைம் இருக்குது?" யோசிப்போம். ஆனா, நமக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள ஆண்டவர் வச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே ஆண்டவர் உதாரணத்துக்கு வச்சிருக்காரு. எல்லாத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு யோப வச்சுட்டு இருக்கிறாரு. எல்லா நேரம் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறதுக்கும் ஒரு தாவீத வச்சுட்டு இருக்கிறாரு. இப்படி சொல்லிட்டே போலாம். சொல்லிட்டே போலாம். நம்மளோட வாழ்க்கைக்கு எந்தெந்த சூழ்நிலையில என்னென்ன உதாரணம் வேணுமோ, அத்தன உதாரணம் உலக தோற்றம் முதல் இறுதி வரைக்கும் இருக்கிற அனைத்து மக்களுக்கு இந்த வேதத்துல எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்படி பார்க்கும்போது, எனக்கு எங்கப்பா நேரம்? எனக்கு எங்கப்பா என்னால முடியுது? அப்படின்னு சொல்றவங்களுக்கு, ஒரு தாவீதுன்ற ஒரு மனுஷன உதாரணத்துக்கு வச்சுக்குது. சங்கீதம் 55, 17 தாவீது, "அந்தி சந்தி மதிய வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அவர் என் சத்தத்தை கேட்பார்." பாருங்க, அந்தி சந்தி மதிய வேளை. அந்தி, சந்தி, மதிய வேளை 3 வேளையும் தாவீது. தாவீது எப்படி? ஒட்டுமொத்த பல லட்சம் மக்களுக்கு ராஜா. அப்ப பிரியல. யூதாவும், இஸ்ரவேலும் தனித்தனியா பிரியல. ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்க பல லட்சம் பேரு. இந்த பல லட்சம் பேரையும் ஆட்சி செய்ற தாவீது என்ன செய்றாரு? அந்தி சந்தி மதிய வேளையில நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய காரியம். அப்போ ஒரு ராஜாவே அப்படி செய்யும்போது, நம்மலாம் சாதாரண மக்கள் தான். நம்மலாம் சாதாரண மக்கள் தான். அப்படி இருக்கும்போது, நமக்கு கிடைச்ச நேரத்த நாம ஆண்டவருக்கு செயல்படுத்தணும். ஆண்டவரோட ஒரு ஐக்கியத்துக்காக, அவரோட வார்த்தைக்கு இது பண்ணணும். நான்ல ஒரு ஒரு வெரி ரீசென்ட்டா தான், ஆ அப்பா ம் செறிவுள்ள வார்த்தையா ஜெபம் பண்ற மாதிரி. செறிவுள்ள வார்த்தை. செறிவு சும்மா கசா முசா அப்படியெல்லாம் இல்லாம, நல்ல நல்ல செறிவா பேசணும். செறிவா வார்த்தைகள போடணும் அப்படின்னா, "என்னப்பா செய்யறது? என்ன செய்யறது எப்படி?" அப்படின்னா, அவர் சொன்ன ஒரே வார்த்தை. எனக்கு பதில் சொன்னது. "வேதத்த நன்கு படிச்சாவே செறிவுள்ள வார்த்தைகள் தானா வரும்னாரு." எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. வேதத்த நன்கு படிச்சாவே, செறிவுள்ள வார்த்தை வேற எங்கேயும் தேட வேண்டாம். அ சாரமுள்ள வார்த்தை வேதத்திலேயே இருக்குது. அப்படின்னு சொல்லிக் குடுத்தாரு பாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அந்த வார்த்தைய கேட்டுட்டு. அப்பா ஆண்டவரே! நான் எங்க இந்த செறிவுள்ள வார்த்தைகள தேடுவேன்? அப்படின்னு சொல்லும்போது, அவரு கொடுத்த வசனம், ஐய்யய்யோ! எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிங்கப்பா, சரிங்கப்பா.
நம்ம செறிவுள்ள வார்த்தைகள் வேணா நான் வேதத்திலேயே தேடிடுறேன்ப்பா. அப்படின்னு நானு கர்த்தருக்கு பதில் சொன்னேன். சங்கீதம் 143:8 அதிகாலது அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். ம். சங்கீதம் 143:8 அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும். அதிகாலையில இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதே அதுதான். நம்ம இப்ப என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அதிகாலை வேளைல 4:30 மணிக்கு முழிச்சாதான், இந்த காரியத்துக்கு நம்ம சரியா நேரத்துக்கு உட்கார்ந்து அதிகாலை நேரம் தான் அது. உட்கார்ந்து இப்படி கர்த்தரோட வார்த்தைகள கர்த்தருக்கு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தருக்கு பாட்டு பாடல் மூலியமா மகிமைப்படுத்துறது, ஸ்தோத்திரத்து மூலியமா மகிமைப்படுத்துறது, வார்த்தை மூலமா மகிமைப்படுத்துறது, ஜெபத்தின் மூலமா இப்படி இதுதான் அதிகாலையில ம். அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் அப்படின்னு இந்த வசனம் அவ்வளோ அருமையா கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாக பேசுறார். நம்ம ஆண்டவரோட வார்த்தைய நாம அப்படியாக நாம வாசித்து, வாசித்து, வாசித்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17, 10 என்னை சிநேகிக்கிறேன் நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ம். அப்படி அப்படி அதிகாலையில தேடுகிறவர்கள் என்னை தேடி என்னை கண்டடைவார்னா, அவங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வருது? ஐஸ்வர்யமும், கனமும், நிலையான பொருளும், நீதியும் என்னிடத்தில் உண்டு. இத்தனை விஷயம் நம்ம குடுக்குறாரு. அதிகாலையில் தேடும்போது. அப்ப இந்த அதிகாலையில் தேடுற நமக்கு கர்த்தர் இந்த விஷயத்தை எல்லாம், இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்கு குடுக்குறாருன்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ எத்தன விஷயங்கள நமக்கு ஆண்டவர் நமக்கு அவருக்கு நேரத்த குடுக்கும்போது, நமக்கு எல்லா வாழ்க்கைக்குரிய சகல காரியத்தையும் கர்த்தர் நமக்கு குடுக்குறார்ன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு நம்ம முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு அவரிடத்துல நம்ம செய்ய தேடும்போது, அவருக்கு நம்ம ஏகப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் நமக்கு காத்திருக்கிறார். அப்போ அடுத்ததாக நமக்கு என்ன கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தசம பாக காணிக்கை. தேவனுக்கு கொடுக்க வேண்டியது தசம பாக காணிக்கை. பாருங்க, அதுக்கு எல்லாரும் எல்லா சபையிலயும் தவறாம சொல்லிக் குடுக்கிறது, தவறாம பேசுறது அந்த வசனம் தான். எந்த வசனம்? மல்கியா 3:10 எடுத்துக்கிறேன். மல்கியா 3:10 இது வந்து தசம பாக காணிக்கை குறித்து எல்லா சபையிலயும் நமக்கு போதிக்கப்படுவாங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையில கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணியை திறந்து இடங்கோவில்லாமல் போகுமட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோதித்து பாருங்க. சோதித்து பாருங்கன்னு கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றோம். அப்போ கர்த்தருக்கு நாம் என்ன கொடுக்கணும்? தசமமாக காணிக்கை கொடுக்கணும். ம். கர்த்தருடைய வார்த்தை என்ற ஆகாரம் வேண்டுனா அப்போ நான் இந்த இதுல பார்க்கும்போது, என் ஆலயம் என்று குறிப்பிடுவது நம் இருதயமாகிய ஆலயத்தை 1 கொரிந்தியர் 3:16 இருக்கு. நம் இருதயமாகிய ஆலயம், கர்த்தருடைய வார்த்தை என்ற ஆகாரம் வேணும். நம்ம இருதயமாகிய ஆலயத்துக்கு நல்லா இங்க பாருங்க. நம் இருதயமாகிய ஆலயத்துக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ற ஆகாரம் வேண்டும். தேவனுடைய ஆலயமாகிய சரீரத்துக்கு சுகம் என்ற ஆகாரம் வேண்டும், சமாதானம் வேண்டும், சந்தோஷம் வேண்டும், மகிழ்ச்சி என்ற ஆகாரம் வேண்டும். இப்படி இந்த ஆகாரம் எல்லாம் நமக்கு தேவை. இந்த ஆகாரம் எல்லாம் இவை எல்லாவற்றுக்கும் தேவனுடைய வசனமாகிய ஆகாரம் வேண்டும். நமக்கு இதெல்லாம் வேணும்னா, ஆண்டவருடைய வசனம் வேணும். நம்ம படிக்கிறோம். வீட்லயே கூட வசனத்த படிக்கிறோம். வசனமாகிய ஆகாரம் வேதத்தில் உள்ளது. வேதம் சபையாகிய சரீரத்தில் போதிக்கப்படுது. பார்த்தீங்களா? நம்ம ஏன் ஆலயத்துக்கு போணும்? வேதம் வந்து அங்க போதிக்கப்படுது. நமக்கு ஒரு சில காரியம் தெரியலனா கூட, போதிக்கிறவங்க, தேவ மனிதர்கள் போதிக்கிறாங்க. எவ்வளவோ இந்த உலக காரியங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சு, அந்த ஞாயிற்றுக்கிழமை மற்ற நாள்ல நம்ம சபைக்கு போகும்போது, அவர் வந்து நமக்கு தெளிவுபடுத்துறாரு. யாரு? போதகர். அப்ப நம்ம எங்க போணும்? நம்ம ஆலயமாகிய சரீரத்துக்கு ஆகாரம் வேணும்னா, நம்ம இங்க வேதத்த நம்ம வீட்ல படிக்கிறோம். ஆனாலும் ஆலயத்துக்கு போணும். ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஆலயத்துக்கு போவது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு தாவீது சொல்ற
வசனங்கள் எல்லாம் நம்ம கேட்கிறோம். அப்ப ஆலயத்துக்கு போம்போது, நமக்கு சமாதானம், சந்தோஷம், நிறைவு இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்துல ஆகாரமா இருக்குது. அது எங்க போணும்? அங்க தான் பெற்றுக்கொள்ளணும். அப்போ வசனம் போதிக்கப்படுவது தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாகிய யாருக்கு? நமக்கு தான். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களாகிய யாரு? மேய்ப்பர்கள், உடன் வேலையாட்கள், இன்னுமாக பரா மத்த எல்லா மக்களுமே தேவ ஆலயத்துக்கு தேவையானதை சந்திப்பதற்கு என்ன வேணும்? பணம் வேணும். இந்த மக்களுக்கெல்லாம் மேய்ப்பர்கள், உடன் வேலையாட்கள், இன்னுமாக பராமரிக்கிற அனைத்துக்கும் தேவ ஆலயத்துக்கு தேவையான விஷயங்கள எல்லாம் கவனிப்பதற்கு என்ன வேணுங்க? பணம் இல்லாம ஒண்ணுமே முடியாது. இந்த உலகத்துல பணங்கிறது ரொம்ப முக்கியம். பணம் இருந்தா தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிகளாக நாமெல்லாம் குடுத்தா தான், அவங்களுக்கு அவங்க அந்த காரியத்தை நேர்த்தியா செய்ய முடியும். அப்போ கர்த்தர் நமக்கு கொடுத்த வருமானத்துல, நம்ம ஆண்டவருக்கு என்று குடுப்பது கொடுப்பது, கிடைக்கும் வருமானத்துல தசமபாகம் காணிக்கை கொடுப்பது, கர்த்தருக்கு கொடுப்பதாகும். நம்ம சபையில கொண்டு போய் குடுக்கிறது, நம்ம நெறைய பேர் நெனச்சுக்குவாங்க, "அட போங்க, நம்ம குடுக்குற காச அங்க இருக்கிறவங்கலாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம கஷ்டப்பட்டுட்டு வேலை செஞ்சு குடுக்குறோம்." அப்படின்லாம் நெனைப்பாங்க. ஆனா அந்த மாரி ஒரு சிந்தனை யாருக்குமே வரக்கூடாது. நம்ம கொடுப்பது ஆலயத்துல கொண்டு போய் குடுப்பது, தேவனுக்கு கொடுப்பது. தேவன் நமக்கு அந்த வார்த்தை குடுத்திருக்கிறார். நான் அப்போ அப்படி நம்ம கொடுக்கும்போது தான், நமக்கு அவருடைய ஆசீர்வாதமாகிய ஆகாரம் நமக்கு கிடைக்குது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கும்போது, ஆண்டவர் நமக்கு கொடுப்பது, அவர் வானத்தின் பலகணியை திறந்து நம்ம வந்து குடுக்குறோம், தசமபாகம், காணிக்கை அப்படின்னு நம்மளுடைய கொஞ்சம் வருமானத்துல கொஞ்சம் குடுக்குறோம். 90% நம்ம வச்சுக்கிறோம். 10% தான் நம்ம குடுக்குறோம். ஆனா, நமக்கு அவர் குடுக்குற ஆசீர்வாதம், அவர் வானத்தின் பலகணியை திறந்து, இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நம்மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் காத்துக் கொண்டிருக்கிறார். இத வேற சோதித்து பாருங்கள்ன்னு வேற சொல்லியிருக்காரு பாருங்க. எங்கேயுமே அந்த வார்த்தை சொல்றதில்ல ஆண்டவர். சோதித்து பாருங்க. என்ன சோதித்து பாருங்க. அப்போ ஆலயத்துல ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு போவது முக்கியம். தசமபாகம் கொடுப்பது முக்கியம். அந்த வேலை செய்யும்போது, அவருடைய பலகணியை திறந்து, வானத்தின் பலகணி. வானத்தின் பலகணின்றது ஒரு ராஜாக்கள் புஸ்தகத்துல, இந்த வானத்தின் பலகணிய திறந்தா கூட அந்த அளவுக்கு வருமா? அப்படின்னு ஒரு பிரதானி கேட்டதாக இருக்குது. அப்போ வானத்தின் பலகணிங்கிறது இடங்கொள்ளாமல் போகும். எக்கச்சக்கம். நம்ம யோசிச்சே பார்க்க தேவையில்ல. நம்ம யோசிப்போம். ஐயோ! இவ்ளோ ஆசை எப்படி வந்தது எனக்கு? எப்படி வந்தது? எப்படி வந்தது? எல்லாமே நாம சரியா செயல்படும்போது, அவர் அதுக்கு மேல பன்மடங்கு நமக்கு கொடுக்க கர்த்தர் அருமையான ஒரு தேவன் நமக்கு இருக்கார். பழைய ஏற்பாட்டுல பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்கள் விளைந்த விளைச்சல், ஆடு, மாடு, கோழி எல்லாவற்றையும் தசமபாகத்தை கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இப்பவும் சரி, இப்பவும் சிஎஸ்ஐ சர்ச்ல சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா. சிஎஸ்ஐ சர்ச்ல பார்த்தோம்னா, நாங்கலாம் ஊர்லயெல்லாம் சிஎஸ்ஐ மெம்பர் தான் ஊர்ல. எங்க ஊர்ல சிஎஸ்ஐ சர்ச் தான். அதனால அதுல சிஎஸ்ஐ சர்ச்ல இருக்கிற எல்லா காரியம் எங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கோழி குஞ்சு பொரிச்சிருச்சுன்னு வைங்களேன், அத கொஞ்சம் வளர்த்தி கொண்டாந்து சபையில கொண்டாந்து குடுப்போம். முதல் கோழி குஞ்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வாழைத்தாரு, தார் விட்டுச்சுன்னா முதல் தாரு. அப்புறம் ஏதோ ஆடு குட்டி போச்சுன்னா, முதல் குட்டி. இப்படியே எல்லாமே அந்த முதல், 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 முதல் தரமானது, முதல் தரமானது, முதல் தரமானது, முதல் குட்டி அப்படிங்கிறத அழகா சிஎஸ்ஐ சர்ச்ல கொண்டு வந்து, அத ஆலயத்துக்கு குடுப்பாங்க. ஆலயத்துல என்ன பண்ணுவாங்க, யாரு சந்தோஷமா வாங்குறாங்களோ அவங்களுக்கு குடுத்துருவாங்க. பணத்த வாங்கி அவங்களுக்கு குடுத்துருவாங்க. ஏலம் விடுவாங்க. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது. அ அது ஒண்ணும் பெரிய வியாபார ஸ்தலம் கிடையாது. ஆனா, சந்தோஷமா ஆலயத்துக்கு குடுக்குறது இப்பதைக்கு தேவை ஆலயத்துல ஆலயத்த வாங்கிட்டாங்க. ஆடு, மாடு, கோழி, குதிரைய வளர்த்திட்டு இருப்பாங்க, ஆலயத்துல. அவங்களுக்கு முதல் தரத்த கொண்டு வரும்போது, அது விற்பனைக்கு குடுத்து, ஏலத்துல விட்டு எல்லாரும் எடுத்துக்குவாங்க. எடுக்கிறவங்களும் சந்தோஷமா எடுப்பாங்க. ஒரு தட்டு எங்க ஊர்ல கோயம்புத்தூர்ல ரூ. 1,00,000 போச்சு. ஒரு காணிக்கை தட்டு. அப்படி கூட வாங்குவாங்க. ஏன்னா,
நான் கர்த்தருக்கு குடுக்குறேன் அப்படின்னு சந்தோஷத்தோட அத வாங்கிட்டு போவாங்க. அதுதான் அந்த பழைய ஏற்பாட்டுல இருக்கிற மாரி அந்த மக்கள் எல்லாம் ஊர்ல எல்லாம் அந்த மாரி செய்வாங்க. இங்க நான் பார்த்தது கிடையாது அந்த மாரி. இங்கெல்லாம் நம்மலாம் சம்பளத்துக்கு போறோம், வேலைக்கு போறோம், ஆலயத்துக்கு போயி நம்மளுடைய ரூபாய் தான் குடுக்குறோம். அதனால அந்த காலத்துல குடுத்த மாரி சிஎஸ்ஐ சர்ச்சுல இன்னும் நடக்குது. கொண்டாந்து குடுப்பாங்க. அப்படியெல்லாம் குடுத்து சந்தோஷமா அ த கொ கொ கர்த்தருக்கும் குடுப்பாங்க. அவங்களும் வாங்குறவங்களும் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்போ நாம் கொடுக்கும் தசமபாக காணிக்கை ஆலயம் பராமரிக்கப்பட்டு, தேவனுடைய ஆலயம் கட்டப்படும். தேவ ஆசீர்வாதம் என்னும் ஆகாரம் நிரம்பி வழியும். காசு இருந்தா தானே எந்த வேலையினாலும் நடக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் ஆண்டவராகிய பிள்ளைகளுக்கு நமக்கு தான். அப்ப எப்படி குடுக்கணுமா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கு. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கடவுளுக்கு நம்ம எப்படி குடுக்கணும்? அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமா அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். பாருங்க. அப்ப உற்சாகமா நம்ம கர்த்தருக்கு குடுத்தா, அவர் நம்ம மேல பிரியமா இருக்கார். தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறார்ன்றது பிரியமா இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயம் கூட. தேவன் நம்ம மேல பிரியமா இருக்கிறாருன்றதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் பிரியமாய் இருக்கிறார். எத்தன சந்தோஷம் பாருங்க. அப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறதுக்கு நம்ம உற்சாகமா கா கா குடுக்கணும். காணிக்கை குடுக்கணும். கர்த் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 7வது உலகத்திலே 7ஆம் வசனத்துல உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்போ உலகத்துக்குரிய காரியத்துல நம்ம எதையும் ஒண்ணும் கொண்டு வரல, கொண்டும் போகல. அப்போ வாழ்ற வாழ்க்கையில கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளா, கர்த்தருக்குரிய காரியத்த நம்ம கவனிச்சுட்டு, அவர் நமக்கு சொன்னபடி நம்ம வாழ்ந்துட்டு இருந்தது, அதுவே நமக்கு போதுமானது. இப்படி வேத வசனம் உரைக்கும்போது, நாம் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கைக்காகவே பொருளை சேர்த்து வைத்து, ஆத்துமாவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தாதபடிக்கு தேவனுக்கு கொடுத்து, பரலோகத்தில் நம் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கணும். மத்தேயு 6:19, 20ல மத்தேயு 6:19, 20ல பார்த்தா, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது, துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. இப்ப பரலோகத்தில பொக்கிஷம் நன்மை செய்யறது தான் பரலோகத்தில பொக்கிஷம். அப்ப நன்மை செய்யணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது நன்மை செய்யணும். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது பிரகாரம் நன்மை செய்யணும். அப்படி நன்மை செய்யா பரலோகத்துல நமக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கணும். பூமியில எப்படி காசு நல்லா நெறைய இருந்தா, எவ்வளவு சந்தோஷமா நம்ம வாழலாம். அதேதான் பரலோகத்துல நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே நம்ம பரலோகத்துல பொக்கிஷம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம் பாருங்க. இதுவும் ரெட்டத்தனையா சார். கர்த்தரை தேடும்போது, கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு அவர்படி நடக்கும்போது, நமக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்குது. பூமிக்குரிய நன்மையும் பெறுறோம். பரலோகத்துக்குரிய பொக்கிஷத்தையும் நம்ம பெற முடியுது. எவ்ளோ அருமை! எல்லாமே ரெட்டத்தனையானது தான். ஆண்டவருடைய செயல் எல்லாம் ரெட்டத்தனையான ஆசீர்வாதம். 1 பங்குனா 2 பங்கு. 1 பங்குனா நம்ம 1 குடுத்தா நம்ம 2 வாங்கிக்கலாம். எப்படி இது எவ்ளோ சந்தோஷம் பாருங்க. ஒரு கஷ்ட காலம் வரும்போது எனக்கு நெறைய நஷ்டமாயிருச்சு. அப்போ ஒரு பிசினஸ்ல நஷ்டமாயிருச்சு எங்க வீட்டுக்காரரோட பிசினஸ்ல. அப்ப நெறைய விஷயங்கள நான் இழக்க வேண்டியதாயிருச்சு. ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ இழக்கிறது எல்லாம் உனக்கு ரெட்டத்தையா திருப்பி தருவேன்னு." அப்போ நான் நெனச்சேன், சரி, சரி, சரி. வீட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கிறத விட, இப்படி ஒரு வார்த்தைய கர்த்தர் சொல்லிட்டாரே, நீ ரெட்டத்தையா திருப்பி தரேன்னு. சரி பரவால்ல. இங்க இருக்கிறது 1 பங்கு தான் இருக்கும். ஆனா நம்ம கர்த்தர் குடுக்கும்போது ரெட்டத்தனையா வரும்ல, அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா கர்த்தர் ரெட்டத்தனையா குடுப்பாருன்னு ஆசீர்வாதம். குடுக்குறவர் சொல்லுவாரு. சொன்னவர் கட்டாயம் செய்வாரு. அப்போ ஆண்டவருக்கு நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, நம்ம நன்மை செய்யணும்னா, நமக்கு உலகத்திலயும் ஆசீர்வாதம், பரலோகத்திலயும் ஆசீர்வாதம் இருக்குது. அ அப்போ எத்தன நம்ம ரெட்டிப்பான நன்மையை நம்ம பெற்றுக்கொண்டுட்டு இருக்கிறோம் பாருங்க. யாக்கோப்பு 4:17 ஆதலால் அப்போ இப்படியே அப்போ நன்மை செய்யணும். யாக்கோப்பு 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும், அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். இந்த வசனத்தையும் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு முடிச்சிடலாம். ஆ நன்மை செய்யணும். நமக்கு டைம் கிடைக்கும்போது, நம்ம நன்மை செஞ்சிரணும். அப்படி டைம் இருக்கும்போது கூட நம்ம செய்யாம இருந்தோம்னா,
நமக்கு அது பாவமாயிரும். பாவங்கிறது ஐயோ! நான் கொலை செய்யல. நான் புறங்கூறல. நான் அத பண்ணல. நான் இத பண்ணலன்னு சொல்றதெல்லாம் இல்ல. நன்மை செய்ய வேண்டிய இடத்துல செய்யாம இருக்கிறதே பாவமா. அதனால இந்த வாழ்க்கையில வாழும்போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் நன்மை செய்யணும். நன்மை செஞ்சே ஆகணும். அப்பதான் நமக்கு பூமிக்கும், பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். அதுவும் சர்ச்சில தான் அப்படி சொல்லுவாங்க. ஒரு வீட்ல ஒரு எஜமானி அம்மாவும் இருந்தாங்க. வேலைக்கார அம்மாவும் இருந்தாங்க. அப்போ வேலைக்கார அம்மாவும், எஜமானி அம்மாவும் கடவுள கும்பிடுறவங்க தான். ஆனா, இந்த வேலைக்கார அம்மா ஆண்டவருக்காக நன்மை செய்யறதுல ரொம்ப கர்த்தருடைய வசனத்தை அறிஞ்சு நன்மை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலைக்காரம்மா அப்படி செஞ்சுட்டு இருப்பாங்க. எஜமானி அம்மா கொஞ்சம் ஏனோ தானோ, கொஞ்சம் அப்படி, கொஞ்சம் இப்படி அப்படின்னு ஏனோ தானோன்னு இருப்பாங்களாம். 2 பேரும் ஒரு நாளு மேல போனாங்களாம். மேல போகும்போது, அப்போ மேலன்னா மேல கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு. அப்படி போகும்போது இறந்துட்டு தான் போகும்போது, ஆ என்னதான் வேலைக்கார அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட்டு காமிச்சாங்களாம். அந்த அம்மா ஆண்டவருக்காக நெறைய செஞ்சிருக்காங்க. ஆண்டவருக்காகன்னு நேரத்த குடுக்குறது, பணத்த குடுக்குறது, அன்ப காட்டுறது அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. அதனால அந்த அம்மாவுக்கு பரலோகத்தில பொக்கிஷன்னு பார்த்தா, ஒரு அருமையான மாளிகை. மாளிகை. மாளிகைன்னா தெரியும்ல? பெரிய பங்களா. அந்த அம்மாவுக்கு ஒருத்தன் காட்டிட்டான். அத பார்த்துட்டு இருந்த அந்த எஜமானிக்கு, நம்ம வேலைக்கார அம்மாவுக்கே இவ்வளவு பெரிய விஷயம் குடுக்கும்போது, ஆண்டவர் நமக்கு எவ்ளோ பெருசு குடுப்பாரு. அப்படின்னு நெனச்சுட்டு, வாம்மா உங்களுக்கு இருக்கிறத காமிக்கிறேன்னு ஒரு தேவதூதன கூட்டிட்டு போய் காமிச்சாங்க. பார்த்தா, ஓலை வீடாம். ஓலை வீடு. அந்த அம்மாவுக்கு பொக்குன்னு போயிடுச்சாம். கஷ்டமாயிடுச்சாம். வேலைக்கார அம்மாவுக்கு அவ்ளோ பெரிய பங்களா. நாம ஒரு பெரிய எஜமானி. நமக்கு ஓலை வீடா. அப்ப சொன்னானா, வேலைக்காரம்மா அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கும்போது, கர்த்தருக்கு அவ்ளோ நன்மை செஞ்சாங்க. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அவ்ளோ செஞ்சாங்க. நீங்க அந்த அம்மா செஞ்ச அளவுக்கு அதுக்கு பொக்கிஷம். நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்குரியது தான் இது. அப்படின்னு ஒரு அந்த அவன் கூட்டிட்டு போய் காமிச்ச தூதன் சொன்னானாமா. அதேதான் நமக்கு. இது சபையில சொல்லுவாங்க சிறு கதையா, இந்த நேரத்துல. அதை நான் உங்களுக்கும் சொல்றேன் இந்த இடத்துல. ஆக நமக்கு பரலோகத்துல பொக்கிஷம் வேணும்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையிலேயே கர்த்தருக்கு பிரியமா, அன்போட வாழ்ந்து, மக்களோட வாழ்ந்து, தேவனிடத்திலேயே அன்பு செலுத்தி வாழ்ந்து, அவருக்காக நேரத்த ஒதுக்கி, நன்மை செய்துட்டு, மக்களுக்கு நன்மை செய்து, அவருக்கு நேரத்த ஒதுக்கி, அவரோட ஐக்கியமாயிட்டு, அவருக்கு குடுக்க வேண்டிய காணிக்கை, தசமபாகம் குடுத்துட்டு, அவருக்கு குடுக்க வேண்டிய அன்பு, நேரம், காணிக்கை இதெல்லாம் குடுத்து நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் நமக்கு ரெட்டிப்பான நன்மையை நமக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குடுக்குறாரு. பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சுட்டுருக்கிறாரு. அதனால நாம இன்னைக்கு இந்த க்ஷணம் நம்ம கண்ண மூடுனா கூட, பரலோகத்துல கர்த்தரோட ஐக்கியமா இருக்கும்போது, அங்க பொக்கிஷத்தோட இருந்தோம்னா, இங்க எப்படி பண வசதியோட இருந்தா அவ எவ்வளோ ஹேப்பியா இருக்க முடியுமோ, அந்த மாதிரி பரலோகத்திலயும் நம்மளோட ஆத்துமா ஹேப்பியா இருக்கும். அத நம்ம ஒவ்வொருத்தருமே நெனச்சுட்டு, அதன்படி ஜீவிச்சுட்டோம்னா, நம்ம சாவ குறிச்சு கூட கவலைப்பட வேண்டாம். அட போப்பா! நாம இங்க வாழ்ற மாரி மேல கர்த்தரோட இருப்போம். அங்கேயும் நமக்கு பொக்கிஷம் இருக்குது. அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நம்ம ஜீவிய காலத்த முடிக்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.